இங்க பிரேரணான்ற பொண்ணு அவங்க தம்பியை ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கும் ஸ்கூல் போகணும் தான் ஆசை. ஆனா அவங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு அவங்க தம்பி ரிட்டர்ன் கூப்பிட போறப்போ அந்த பொண்ணோட சார் பாத்துறாரு. அவங்க அப்பா நாளைக்கு அனுப்பி விட்டுறோம் அப்படின்னு சொல்லவும் தான் நாளைக்கு அனுப்பி விடுறாங்க. போய் பார்த்தா அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாமே குட்டியா இருக்கும். இப்ப அவங்க தம்பி அதை நோட் பண்ணிட்டு இருப்பான். போய் பக்கத்து வீட்டுல போயிட்டு ட்ரெஸ்ஸை களவாண்டிட்டு வந்துருவான். ஆனா அவன் எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸா இருந்திருக்கும். அவ ஸ்கூல் ட்ரெஸ் ப்ளூ கலர்ல இருக்கும். இப்ப நைட்ல நீல கலர்ல முக்கிட்டு மறுநாள் காலையில எடுத்து போட்டு போறா. அவரே இப்ப லெசன் எடுக்க போவாரா. ஆனா அவட்ட புக்கே இருக்காது, வாங்கிருக்கவும் மாட்டா. இப்ப எந்திரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அவளோட ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கு, புக்கும் இருக்காது, அதனால போய் கூட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்போ ஜெசிகான்ற ஒரு பொண்ணு லண்டன்ல இருந்து 2 வீக்ஸ் லீவுன்றதுனால இவங்க ஊருக்கு வருவா. ஆக்சுவலா அது அவங்க அப்பாவோட ஊரா இருக்கும். இப்போ நைட் அங்கதான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. மறுநாள் ஊருக்கு சுத்தி பார்க்க போலான்ட்டு போவாங்க. அங்குஷ் அவனோட ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஜெசிகா ஊடையில வந்துடுறா. அவன் மேல ஜெகதி பட்டுருது. பிரேரணா தான் ஜெசிகாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து அங்குஷ் வரா. அவன் வச்சிருக்க வண்டியை பார்த்துட்டு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்கு, இது எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் பிரேரணா அங்குஷும் விளையாடுறதை இவ வீடியோ எடுத்து அவளோட சோசியல் மீடியால போட்டு விட்டுறா. அப்பதான் அவளோட லண்டன் ஃப்ரெண்ட்ஸ் நீ எங்க இருக்க, இது என்ன பிளேஸ், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரேரணா இன்னைக்கு புக்கு கொண்டு வராம தான் வந்திருப்பா. ஒரு பையன் தான் பிரேரணாக்கு நான் உனக்கு புக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஆக்சுவலா அந்த பையனுக்கும் பிரேரணாவை பிடிச்சிருக்கும். இப்ப ஜெசிகாவை பார்க்க அவனோட ஃப்ரெண்டு வரா. அப்போ ஸ்கேட்டிங் போர்ட்ல வரதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா குட்டி குழந்தைங்களும் இது என்னதுன்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிரேரணாக்கு ஸ்கேட்டிங் போர்டு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆதிதான் அவளுக்கும் சொல்லி கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் தான் கீழே விழுந்துடுறா. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. பிரேரணாவும் என்னால முடியாது அப்படின்னு சொல்றா. இப்ப ஜெசிகா தான் உன் பேர் இன்ஸ்பிரேஷன் தானே, உன்னால கண்டிப்பா முடியும், நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. பிரேரணாவும் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைமே அவன் நல்லா ஓட்டிடுறா. இப்ப எனக்கு இன்னொரு தாட்டி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. சரி ஓகே, நானும் 2 வீக்ஸ் இங்கே இருந்து உங்க எல்லாத்துக்குமே ஸ்கேட் போர்டு கத்து தரேன் அப்படின்னு சொல்றா. அவங்க தம்பி வச்சிருக்க ஸ்கேட்டிங் போர்டை வச்சு விளையாண்டு பாக்குறா. நான் அவளால அதை வச்சு விளையாடவே முடியாது. ஸ்கேட் போர்டுல பிரேரணாக்கு ஒரு லவ் வந்துருது. அதனால ஸ்கூல்ல போய் நெட்லையும் போயிட்டு வீடியோவோ பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஆதி வந்துட்டு அவனோட ஸ்கேட் போர்டை கொடுத்து இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறா. அவளும் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கா. அவ வீட்டுல ஸ்கேட் போர்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க அப்பா கரெக்டா வந்துடுறாரு. உனக்குலாம் இது தேவையா, கல்யாணம் ஆகும் போது கை கால விழுந்து உடச்சுக்கிட்டேன்னா யார் பாப்பா அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். சரி வீட்டுல பண்ணாதான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பண்ண போவா. அப்போன்னு பார்த்தா ஆத்துக்குள்ள விழுந்துரும். இவ ஒண்ணுமே நினைக்காம அந்த ஸ்கேட் போர்டு வேற யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ள குதிச்சு போய் எடுத்துட்டு வாரா. கடைசியில பார்த்தா அந்த ஸ்கேட் ஊறி போயிருக்கும். இப்ப அவங்க அப்பா காசு வைக்கிற இடத்த பார்த்துட்டு காசை எடுத்துட்டு போயிட்டு இப்ப ஆதிகிட்டையும் கொடுத்துட்டு சாரி என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. ஆதியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த காசை கொடுக்குற வேணா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. திரும்ப அவங்க அப்பா பிளேஸ்ல போய் வைக்கலான்னு போறப்ப அவங்க அப்பா வந்து பாத்துறாரு. போய் பேசுற களவான்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சு போட்டுறாரு. இப்ப இவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியா ஸ்கேட் போர்டு வாங்கி தருவா ஜெசிகா. அந்த ஊர்ல இருக்க குட்டி குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஸ்கேட் போர்டு பார்த்ததுமே ஆசையா வந்துருது. அது மேலதான் அவங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். இப்ப ஊர்ல இருக்க எல்லாமே ஸ்கேட் போர்ட்ல தான் போயிட்டு வராங்க, கடைக்கு கூட. அதனால ஸ்கூலுக்கும் போக மாட்டாங்க. இப்ப அவங்க வாத்தியார் வந்துட்டு கேக்குறாரு எங்க பசங்க எல்லாமே அப்படின்னு. ஊர் முக்கில் ஸ்கேட்டிங் போர்டு ஓட்டுனா 50 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. ஆக்சுவலா அந்த வாத்தியார் தான் போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கா. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான் ஜெசிகா மேல. அவளே இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க எல்லாம் கரெக்டா ஸ்கூலுக்கு வருவாங்க, ஸ்கேட் போர்டு மட்டும் ஓட்ட விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் முடியாது, இங்க எல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அவளும் வந்துடுறா. அப்பதான் ஜெசிகாக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம ஏன் ஸ்கேட் ஸ்டேடியம் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பசங்க கிட்ட போயிட்டு நீங்க ஸ்கூலுக்கு போகலைன்னா ஸ்கேட் போர்டு ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்றா. அவங்களும் அதனால இப்ப கரெக்டாவும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அந்த வாத்தியார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ஸ்டேடியம் உருவாக்குறதுக்காக எல்லாத்துக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறா. யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த அம்மா தான் வந்துட்டு நீ எதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணு, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பெங்களூர்ல இருந்து வந்துட்டு ஸ்டேடியம் எப்படி கட்டுறது, எந்த மாதிரி மாடுலேஷன்ல கட்டுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாருமே கட்டி முடிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சந்தோஷமா அதுல போய் ஸ்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜெசிகா கூப்பிட்டு இன்னும் 3 monthsல ஆல் இந்தியா ஓவர் சாம்பியன்ஷிப் ஸ்கேட் போர்டு வந்துடும், நீங்க அதுக்குள்ள நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பிரேரணாவும் அவங்க தம்பி அங்கோஸா கூப்பிட்டு நம்ம நைட்டு போய் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டேடியத்துக்கும் கூட்டு போவாங்க. இப்ப 2 பேரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ டிராப் இன் பண்றப்ப பிரேரணா மேல இருந்து கீழே வந்துருவா. அதனால அவ கையும் உடைஞ்சு போயிடும். ஆனா அது அவங்க அம்மா கிட்ட சொல்லவே மாட்டா. கடைசியில அவங்க அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அவங்க அப்பா வந்துட்டு உன்னாலதான் என் பொண்ணு இப்ப யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ கல்யாணம் பண்ணலன்னா என் பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுறாரு. பிரேரணாவோட அம்மாவும் அந்த ஸ்கேட் போர்ட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குமே, அம்மா அது ஓட்டுன எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுமே மறுநாளே அவங்க அம்மாவும் கூட்டு வந்துடுறாங்க ஸ்டேடியத்துக்கு. பிரேரணாவும் ரொம்ப நல்லாவே ஹாப்பி ஆயிடுறா. இப்ப அவ பாத்திரம் விளக்கிட்டு இருக்கப்போ ஒரு பேப்பர் வந்து விழுகுது. அதுல திருவிழா முடிய இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நீ வெளியில வந்து பார்த்தேன்னா எனக்கு ஓகே சொன்ன மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. இவளும் வெளியில வந்து பார்த்தா அந்த பையன் தான் பிரேரனாக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. இப்ப 2 பேத்துக்குமே பிடிச்சு போயிருது. திருவிழாலாம் போயிட்டு வராங்க. இப்போ நைட்டு பைக்ல வந்து இறங்குறப்ப ஊரே பாத்துருது. அதனால அவங்க அப்பாவும் இந்த ஸ்கேட் போர்ட்னால தானே இவ்ளோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி எரிச்சிடுறாரு. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு கல்யாணம் போய் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற. இவனால ஒண்ணுமே தாங்க முடியாம அங்க உட்காந்து அழுதுட்டே இருக்கா. இவளுக்கும் கல்யாணம்ல நிச்சயம் பண்றதுக்காக வருவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையை சுத்தமாவே பிடிக்காது. அந்த லவ் பண்ண பையனும் என்னாச்சு எதுக்கு இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க வராங்க. அந்த பையனும் மேல் ஜாதி பையனா இருப்பாங்க. அதனால ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. பிரேரனாவும் எனக்கு மேரேஜ் இனிமேட்டு என்ன பார்க்க வரது அப்படின்னு சொல்லவே அந்த பையனும் போயிடுறான். இப்போ சாம்பியன்ஷிப் அவளோட மேரேஜ் அன்னைக்கு தான் நடந்திருக்கும். இவளுக்கு அந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கும். இப்போ அவங்க தம்பிட்ட தான் சொல்றா. அவங்க தம்பி தான் இவளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இப்போ சேலையை கட்டிட்டு வெளியில போகலான்னு பார்த்தவனால வர முடியாது. அதனால கூரை மேலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட போட்டு அது வழியா தான் கிளம்பி போறா. எப்படியும் ஒரு வழியா எல்லாத்தையும் தப்பிச்சு கிளம்பி வந்துடுறா. அதுலயும் கலந்துக்க போறா. போட்டியே க்ளோஸ் ஆக போகும். கடைசியா தான் பிரேரணா வந்துட்டு நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவுமே அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவளுக்கு எதனால கால் உடைஞ்சிச்சோ அந்த டிராப்பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க. அந்த போட்டியில யாருமே இதை பண்ணிருக்கவே மாட்டாங்க. இவ தான் பண்ணிருப்பா. அவளோட அப்பா அம்மாவும் அவளை தேடி அங்கேயே வந்துடுறாங்க. அவங்க அப்பாட்ட சாரிப்பா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்றப்ப ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. அவங்க அப்பாவும் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்த ஒரு டைமண்ட் பேட்ச் எடுத்து அவளுக்கு மாட்டி விடுறாங்க. இப்போ அவங்க அப்பாவே அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா.